வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, மேலும் சேலம் மாவட்டத்தில் பரவலாக கல்வராயன் மலைப்பகுதி, அதை தாண்டி கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள், மயிலாடுதுறை மாவட்டத்தின் பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்டத்தின் பட்டீஸ்வரம், பாபநாசம், கும்பகோணம் உள்ளிட்ட வடக்கு பகுதிகள், காவிரி கரையோர பகுதிகள், மேலும் புதுக்கோட்டை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகள், மதுரை மாவட்டத்தின் பகுதிகள், விருதுநகரை விட மதுரை மாவட்டத்தின் பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிந்திருக்கு. இதுல கொஞ்சம் பரவலான மழை பொழிவு பொழிந்த இடம் பாத்தீங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் கொஞ்சம் பரவலாக இருக்கு. ஆனால் அங்கேயும் ஒதுக்கி இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரமும் மழைதான். இந்த மழைப்பொழிவு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கணும். ஆனா இடைவெளி கொடுக்காதுன்னு நேற்று அறிக்கையில சொல்லிட்டோம். இடைவெளி இல்லை. மாலை இரவு இடிமழை பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆக 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 4 நாள் 5 நாள் இடைவெளி இருக்குன்னு பார்த்தோம். இடைவெளி இல்லை. அறுவடை விவசாயிகளுக்கு கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் மழையா தான் தெரியுது. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்கள் அதிர்ஷ்டத்துல ஒதுக்கலாமே தவிர மழை முற்றிலுமா உங்களுக்கு பெய்யாதுன்னு சொல்ல முடியாது. மழை இருந்து கொண்டே இருக்கும். இதை கேட்கும் போது இந்த பாலக்காட்டு கடவாய் பகுதியில் எங்களுக்கு மழையே இல்லை. உண்மைதான். அங்க மழை எப்பொழுதுமே செப்டம்பர், அக்டோபர் தான் பெய்யும். சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே போயிருக்கிறது. தெற்கே ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது அந்த நாட்களிலே வெப்பம் அதிகரிக்கும் பொழுது வெப்பசலன இடிமழை பொழிவு காற்று பகுதிக்கும் பொழியும். அதன் அடிப்படையில் 14ஆம் தேதி வாய்ப்பு இருக்கு. ஆனால் பரவலாக கனமழை எல்லாம் இல்லை. நனைக்கும் மழை, லேசான மழை. காற்று பகுதிங்கிறது உச்சபட்ச காற்று பகுதி. காற்று பகுதியோட மையம் என்று சொன்னால் அது தாராபுரம், குடிமங்கலம், அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த உப்பார் அணைக்கட்டு பகுதி, குண்டடம், இந்த பகுதி. இந்த பகுதிக்கு கொஞ்சம் போராடி வரும். ஆனால் அதற்கு கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, இங்கெல்லாம் வரக்கூடிய 14ஆம் தேதி வாய்ப்பு தெரியுது. அப்படின்னா பிற பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஈரோடு, மொடக்குறிச்சிக்கு வாய்ப்பு இருக்கு, பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கு, பரமத்தி வேலூருக்கு வாய்ப்பு இருக்கு, கரூருக்கு வாய்ப்பு இருக்கு. உச்சபட்ச காற்று பகுதிக்கு கொஞ்சம் பிரச்சனை, அங்க கூட தூரலாம். 14ஆம் தேதி, இன்றைக்கு தேதி 12, 13 வியாழன், 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாள்ல ஒரு நாள் மழை பொழிவு அந்த இடத்துக்கு கிடைக்கும். ஆனால் குறைவான பரப்பில் ஒதுக்குதலுடன் வரும், நெருங்கி வரும். 14ஆம் தேதி பரப்பில் அதிகரித்த மழை. ஆக நேற்றை விட நாளை பரப்பில் கூடியிருக்கும். நாளை விட 14ஆம் தேதி பரப்பில் கூடியிருக்கும். நேற்றை விட இன்று பரப்பில் கூடுதல், இன்றை விட நாளை கூடுதல். 14ஆம் தேதி கூடியிருக்கும். நேற்றைய மழைப்பொழிவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் குருவாடி 67 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. சுத்தமல்லி அணைக்கட்டு 26 மில்லிமீட்டர், டி பழூர் 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு மழை பொழிவு கிடைக்கப்பட்டதை மட்டும் அறிவிக்கிறேன். சென்னையில கூட சோழிங்கநல்லூர் 29 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை 17 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் 15 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் 14 மில்லிமீட்டர், சென்னை சென்ட்ரல் 13 மில்லிமீட்டர், எண்ணூர் 13 மில்லிமீட்டர், ஆலந்தூர் 12 மில்லிமீட்டர், விம்கோ நகர் 11 மில்லிமீட்டர், மணலி 10 மில்லிமீட்டர், அமைந்தகரை 10 மில்லிமீட்டர், மேலும் மேடவாக்கம் இங்கெல்லாம் மழைதான். நுங்கம்பாக்கம், நிறைய இடத்துல ஒக்கியம், துறைப்பாக்கம் பரவலான மழை, ஆனால் குறைவான மழை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறுல 10 மில்லிமீட்டர் மழை. அடுத்தபடியா தருமபுரி மாவட்டம், கடலூர் மாவட்டத்திலையும் மழை தான். கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு அறிக்கை இன்னும் கிடைக்கப்பெறல. மேலும் பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் மழை இருந்தது. தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி 11 மில்லிமீட்டர், ஹரூர் 10 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதி மழை இருந்தது. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் 26 மில்லிமீட்டர், குண்டேரி பள்ளம் 24 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் 17 மில்லிமீட்டர், பவானி 12 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை மற்றும் பவானி சாகர், கோபிச்செட்டிப்பாளையம், இளந்தக்குட்டை மேடும் மழைதான். அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலாக மழை பிடிந்திருக்கிறது. அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. காஞ்சிபுரம் மாவட்ட அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் மழை இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு மழை இல்லை. மதுரை மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. மயிலாடுதுறை மாவட்ட மழைப்பொழிவு வடக்கு பகுதி காவிரி கரையோர கிடைக்கப்பெறவில்லை. நாகப்பட்டினம்
தமிழ்நாட்டுல இல்ல பெருசா. நாமக்கல் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறல. திருச்சி மாவட்ட வடக்கு பகுதியிலும் நல்ல மழை நேற்றைக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தழுதலை 42 மில்லிமீட்டர், வீக்களத்தூர் 15 மில்லிமீட்டர், எறையூர் 13 மில்லிமீட்டர், வேப்பந்தட்டை 12 மில்லிமீட்டர், கிருஷ்ணாபுரம் 10 மில்லிமீட்டர், பெரம்பலூரிலும் ஒரு சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர், அகரம் சூகியூர் அரை சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி 58 மில்லிமீட்டர் 6 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது பொன்னமராவதி. திருமயம் 29 மில்லிமீட்டர், காரையூர் 20 மில்லிமீட்டர், புதுக்கோட்டையும் 14 மில்லிமீட்டர், குடுமியான் மலையும் 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. பெருங்களூரும் அதே போல. இன்னும் பார்த்தீங்கன்னா கரம்பக்குடியும் மழைதான், அரிமளம் குறைவான மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் அரக்கோணத்தில் மழை, மின்னல் மழை. அடுத்தது சேலம் மாவட்டம் ஆத்தூர் 58 மில்லிமீட்டர், சேலம் 55 மில்லிமீட்டர், வீரகனூர் 45 மில்லிமீட்டர், வாழப்பாடி 40 மில்லிமீட்டர், ஏத்தாப்பூர் TNAU CRI 25 மில்லிமீட்டர், கங்கவள்ளி 20 மில்லிமீட்டர், தலைவாசல் 19 மில்லிமீட்டர், ஆனைமடு அணை 17 மில்லிமீட்டர், ஏற்காடு 15 மில்லிமீட்டர், மேலும் கரியகோவில் அணை 10 மில்லிமீட்டர், டேனிஷ்பேட்டை 10 மில்லிமீட்டர், மேட்டூர் 9 மில்லிமீட்டர், ஓமலூர் 5 மில்லிமீட்டர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 79 மில்லிமீட்டர், மீண்டும் 2வது நாளாக. அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி 13 மில்லிமீட்டர், சிவகங்கையிலையும் மழைதான். அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்ட மழைப்பொழிவு வடக்கு பகுதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. நீலகிரி மாவட்டம் கிடைக்கப்பெறவில்லை, தேனி கிடைக்கல, திருச்சிராப்பள்ளி கிடைக்கல. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு வலங்கைமான் 10 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, கும்பகோணத்தை ஒட்டிய பகுதி. விழுப்புரம் மாவட்டம் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நீமூர் 24 மில்லிமீட்டர், சூரப்பட்டு 10 மில்லிமீட்டர், கடாறு மழைப்பொழிவு தான். இன்னும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலையும் விருதுநகர்லையும் மழை இருந்தது, ஆனால் இன்னும் முழுமையான மழைப்பொழிவு கிடைக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளை இந்த இடத்துல 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிந்திருக்கிறது. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் தொடரும், நாளைக்கும் இருக்கும். 14ஆம் தேதி கூடுதல் பரப்பல இருக்கும். அப்போ காற்று பகுதியாகிய இந்த கரூர் மாவட்டத்தின் பகுதிகள், வடக்கு பகுதி, திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி நேற்றைக்கே நம்பியூர் வந்திருக்கு. அதனால திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் கிடைக்கும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வானகருக்கு வடக்கேயும் கிடைக்கும். கோயம்புத்தூர் கிடைக்கிற 14ஆம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி, அதாவது அந்த வேடசந்தூர் இந்த பகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும், உடுமலைப்பேட்டை தெற்கு மானுப்பட்டி அந்த பக்கம் மலைப்பகுதிகளுக்கு, திருமூர்த்தி பகுதிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் உச்சபட்ச காற்று பகுதி. இந்த இடத்துல நம்ம மெயின்டைன் அது ஒரு அந்த மார்க் பண்றோம். எப்போதுமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதி. இன்னொரு பகுதி பிரச்சனைக்குரிய காற்று பகுதி எதுனா கயத்தாறு பகுதி. அந்த இடத்தை சுற்றியும் ஒதுக்கிட்டு கொஞ்சம் அதுக்கு நெருக்கமா வந்து மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கோவில்பட்டி அதனை ஒட்டி உள்ள விளாத்திக்குளம் இந்த பகுதிக்கு மழைப்பொழிவு வரக்கூடிய 14ஆம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தின் அருப்புக்கோட்டை திருச்சூழி பகுதிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விருதுநகருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விருதுநகருக்கு ஏற்கனவே நேற்று கிடைத்தது. அதே போல திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே 14ஆம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைக்குரிய பகுதிக்கு நெருக்கமா மழை பெய்ய வாய்ப்பு 14ஆம் தேதினா, அப்புறம் பிற பகுதிகளுக்கு கூடுதல் மழை வாய்ப்பு தான் தெரியுது. அனைத்து மாவட்டங்களுக்கும், டெல்டாவிற்கும், வடகடலோரம், வட உள்பகுதி ஆக இந்த பிரச்சனைக்குரிய பகுதிக்கு மட்டும் தயவு செய்து அங்க உள்ள மக்கள் தான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருக்காங்க. கைபேசி அழைப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த இடத்துக்கும் மழைப்பொழிவு உண்டு. சற்றே மனதை தொட்டு வைத்து பாருங்க. இப்போ வந்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் தான் எப்பொழுதுமே பெய்யும். இந்த காற்று பகுதிக்கு காற்று தான் அடிக்கும். அந்த காற்று கூட இப்ப அடிக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம். காரணம் என்னன்னா, தென்சீன பசிபிக் பெருங்கடல்ல டால்பின் புயல் உருவாகி அங்கே சீனாவை தாக்கி கொண்டிருக்கு. இன்னும் அது செயலிழக்கல. அது இல்லாம வட இந்திய நிலப்பகுதிகளில் நிகழ்வு இருக்கு. வங்கக்கடல்ல வடக்கு பகுதியில் நிகழ்வு இருந்தாதான் ஸ்ட்ராங்கா காத்து தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்கும். அப்படி நிகழ்வு வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் இல்ல, அது தென்சீன கடல்ல இருந்து தான் வரணும். அங்கிருந்து டால்பின் புயல் நீண்ட காலமா உயிர் வாழ்ந்து கொண்டிருந்து இப்பொழுதுதான் ஒரு வாரம் இன்னும் கடந்து செயலிழப்பதற்கு தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனால இன்னும் வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு நிகழ்வு வரல. அப்படி வரும்பொழுதுதான் காற்று வேகம் அதிகரிக்கும், தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை சாரலும் வரும். அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளும். இந்த மாதம் 19ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேல ஒரு நிகழ்வு வருகிறது. அந்த நிகழ்வும் அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள வங்கக்கடல் பகுதிக்கு வந்து அப்படியே வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு போப்பது. மாத இறுதியில அடுத்த நிகழ்வு வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு, தென்சீன கடலின் வடக்கு பகுதி ஒட்டி வழியாக, அதாவது ஹாங்காங், வியட்நாம் வழியாக நேரடியாக அப்படியே உள்ளே வர இருக்கிறது. அதாவது 22ஆம் தேதிக்கு மேல
கொஞ்சம் மழைப்பொழிவு அதிகரிக்கும், தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். வெப்பசலன இடி மழைப்பொழிவு இந்த பிரச்சனைக்குரிய இந்த காற்று பகுதி, அதாவது தாராபுரம் நெகமம் இடைப்பட்ட பகுதி தவிர்த்து பிற பகுதிகளுக்கு 14ஆம் தேதி நெருங்கி வரும். அந்த இடத்துக்கு கூட நெருங்கி வரலாம். அப்ப ஈரோடுக்கு வாய்ப்புண்டு, திருப்பூர் வடக்கு தெற்கு வாய்ப்புண்டு, திண்டுக்கல் கிழக்கு வாய்ப்புண்டு, பிற மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்புண்டு. ஆகவே 12, 13, 14 3 நாளும் மழை வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கும். மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக தான் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகும். மாலை இரவு என்பது பின்மாலை முன்னிரவு நள்ளிரவு என்று எடுத்துக்கொள்ளும். சில நேரங்களில் சென்னைக்கெல்லாம் அதிகாலை வரைக்கும், அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். 14ஆம் தேதி வரைக்கும் 15, 16, 17, 18 மழை இருந்து கொண்டிருக்கும். வெப்பசலன இடிமழை பொழிவு பரப்பில் கொஞ்சம் குறையும், ஆனால் மழை கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருக்காது. பரப்புல இதே மாதிரி இருந்துட்டே இருக்கும். பெரும்பாலும் அதிக மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ள இடம் பார்த்தீங்கன்னா வட உள் பகுதிகள், வடகடலோர பகுதிகள் மற்றும் டெல்டாவின் வடக்கு தெற்கு பகுதி, வடக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் எங்க மழை பெஞ்சிட்டு இருக்கோ அங்கேயே திரும்ப நல்ல மழை இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி 14ஆம் தேதி கூடுதல் பரப்புல கிடைக்கும். மீண்டும் அப்படியே படிப்படியா குறைஞ்சி வடக்கு பகுதியிலையும் கடற்கடலோரத்திலையும் மழை இருந்து கொண்டே இருக்கும். செப்டம்பர், அக்டோபர் நல்ல மழை இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், அது தொடர்பான அறிக்கை ஏற்கனவே பலமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர், அக்டோபர். தற்பொழுது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தை பார்த்தீங்கன்னா 12,000 கனஅடி வந்துட்டு இருக்கு கபினில இருந்து. நேற்றைக்கு கூட ஒகேனக்கல்ல பரிசு இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒகேனக்கல்ல இருந்து 10,000 12,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கு. அது 1 டிஎம்சி அளவு. தினம் 1 டிஎம்சி ஏற்றுன்னு நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொல்லிட்டு இருக்கோம். நேற்றைக்கு வரைக்கும் 42 டிஎம்சி ஆயிருக்கு. இன்றைக்கு வர்றது 43 ஆகும், நாளைக்கு 44, 45 ஒவ்வொரு டிஎம்சியா கூட்டிகிட்டே இருக்கும். கர்நாடக அணையிலிருந்து 1 டிஎம்சி தினம் திறந்து உத்தரவிடப்பட்டிருந்தாலும் கபினி அணை நிரம்பி இருக்கிறது. ஆனால் திறந்து விட்டால் 10 நாள் திறந்து விட்டா 10 டிஎம்சி அவர்களுக்கு குறையும் யோசிப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாத இறுதியிலிருந்து மழை பெய்யும் போது திறந்து விட வேண்டும். ஆனால் கேஆர்எஸ் அணைக்கு தண்ணீர் கொஞ்சம், அதாவது அரை டிஎம்சி, 3/4 டிஎம்சி, 1 டிஎம்சி அளவில் வந்து கொண்டே இருக்கும். கேஆர்எஸ் அணை இந்த மாத இறுதியில் நிரம்பும் பொழுது செப்டம்பர், அக்டோபர் தானாகவே தண்ணீர் கிடைக்கும் நமக்கு என்பதை ஏறுமுகத்துக்கு போகும் செப்டம்பர், அக்டோபர்ல என்பதையும், அக்டோபர் 15 தேதி வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும் என்பதையும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பருவமழையில பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை பற்றாக்குறை இருக்காது. அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் அடுத்த மாதத்துல வலுவான மழை இருக்கிறது. அப்பொழுது ஏறுமுகத்துக்கு போகும் சொல்லிட்டே இருக்கோம். திரும்ப தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த காற்று பகுதி பிரச்சனை கூடிய இந்த ஸ்ரீராம பகுதி, ஸ்ரீராமபுரம், ரெட்டியார் சித்திரம், இந்த திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதிகளுக்கு மட்டும் அப்படியே அமராவதி நிரம்புமா என்கின்ற ஆழ்ந்த மனக்கவலையில் இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக உங்கள் கவலைக்கு கொஞ்சம் நம்பிக்கையை வைத்துக் கொண்டே இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். மாலை சந்திப்போம். மேலும் நீண்டகால அறிக்கையுடன் இணைத்து நாம் மாலை சந்திப்போம். நன்றி.